டேய், உன் ஃப்ரெண்டுக்கு எல்லாம் தெரியும்ல. நீ ஏன் கவலைப்படாத மச்சான். லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன பிளான்ல இருந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போற பிளான் வரைக்கும் எல்லாமே அவனுக்கு தெரியும். வா. உள்ள வாடா. மச்சான் ஃப்ரெண்ட்ரா, ஸ்கூல் ஃப்ரெண்டு. புதுசா செல்லும் ஆயிருக்கான். என்ன சிம் போடலான்னு கேட்டான். அதான் உன்கிட்ட கூப்பிட்டு வந்தேன். ஓஹோ. ஹாய் பாஸ். ஹாய். கொஞ்சம் வெயிட் பண்றா, வந்துருவான். டேய், நான் என்ன ரேஷன் கடை கியூல நின்னுனா வாங்கி சமைச்சு சாப்பிட்டு வந்திருப்பேன்டா. எவ்வளவு நேரம்டா? மச்சான் ஏதாவது வேலையா இருந்திருப்பான். வந்திருக்கேன் இருக்கான்ல, வந்துருவோம். இந்த கருமாந்திரத்துல தான்டா அப்பயும் சொன்னேன். மச்சான் வந்துட்டோம். வேலையை முடிச்சுட்டு போயிருவோம். மச்சான் வந்துட்டான்டா. சாரி பாஸ், கொஞ்சம் காலம் நல்லா பிஸி ஆயிட்டேன். ஏதோ பிளான் பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஆமா பாஸ், ரொம்பலாம் ஒன்றும் இல்லை. ரொம்பலாம் கால் பண்ண மாட்டேன். ஒன்லி எமர்ஜென்சி கால் மட்டும்தான். மெசேஜ் பூஸ்டர் தான் யூஸ் பண்ணுவீங்களா? மெசேஜ் பூஸ்டரா? அதெல்லாம் எதில் பாஸ்? அப்புறம் இந்த ஜிபிஆர்எஸ் மாதிரி விஷயமெல்லாம்? ஜிபிஆர்எஸ் அப்படின்னா? அதான் பாஸ், இந்த இமெயில் சேட்டிங் இந்த மாதிரி விஷயம். ஐயா, அந்த கருமாந்திரம் நம்மளுக்கு நேரத்துக்கு வேணாம் பாஸ். இந்த கருமத்துக்கு உனக்கு எதுக்குடா சொல்லு, இவனை சொல்லணும். நீங்க பேசாம எந்த நெட்வொர்க் போலாமே. என்ன மச்சான் ஏதாச்சும் கரெக்டா அவனு சொல்லி விடுறான். நீங்க எதுக்கும் ஏர்டெல் எடுத்துக்கோங்க பாஸ். ஓகே ஓகே. இதுவே லவர்ஸ் பேக் எல்லாம் கேட்டு இருந்தீங்கன்னா இதுவே ஏர்டெல்ல 235 பூஸ்டர் எல்லாம் போட்டீங்கன்னா 3 மாசத்துக்கு ஏர்டெல் டு ஏர்டெல் 10 பைசே. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 100 SMS ஃப்ரீயா கொடுக்குறான். அதே மாதிரி யாருக்கிட்ட பேசுங்கக்கா? ஹலோ பாஸ், இங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. சாரி பாஸ், கொஞ்சம் எந்து வைத்தேன். கொஞ்சம் இல்லை, ரொம்ப. ஒரு நிமிஷம். என்னடா, உன் ஃப்ரெண்ட் எப்பவுமே இப்படிதானா? ஃபிகர் ஷேர் பண்ண ஆரம்பிச்சதே அப்படிதான்டா. ஃபிகரா? ஒன் சைடா டபுள் சைடா? இப்போதைக்கு ஒன் சைட் தான். ஒன் சைடா? என்ன அவன் ஃப்ரெண்டுன்ற நீலாம் ஃபிகர் உஷார் பண்ணாம இருக்கிற? நீலாம் எதுக்கு இருக்கிற? போடா, போய் தூக்கி மாட்டுக்கடா, போடா டேய். குட் மார்னிங். ரெடி ஆகிட்டு கூப்பிடுறேன். பாய். சொல்லு மச்சான், இன்னைக்கு ஃப்ரீயா தான்டா இருக்கேன். ஆமா, ரூம்ல தான் எல்லாரும் தான் இருக்காங்க. நீ கிளம்பும் போது மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணு, நான் அதை பார்த்து கிளம்பி வந்துடுறேன். ஓகேவா? ஏய் ஒரு நிமிஷம்டா, எனக்கு வீட்ல இருந்து கால் வருது, நான் அப்புறம் பேசுறேன். ஓகே? ஓகே பாய். ஒரு நிமிஷம் இரு. ஏன்னா அவன் திடீர்னு ஓடுறான். எப்பெல்லாம் அவன் பசங்க கிட்ட பேசுறானோ அப்ப சவுண்டா பேசுறானா, பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கு மட்டும் கமுக்கமா ஏஞ்சி ஓடிடுறான்டா. ஹேய், என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க அங்க?
ஹே எஸ். டேய் பத்மநாபா, வெளியே வாடா. டேய் வெளியே வாடா. என்ன பண்ணிருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மச்சான் இல்ல மச்சான், அதான் சொன்னேன்ல வரல ஆமா. பையன் மச்சான் லவ் பண்ணிருக்கான்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டான், டபுள் சைடு ஆயிடுச்சு. டபுள் சைடா? அதே என்ன நோட் அவுட் இருக்கீங்க? அதான் மச்சான் ஃபிகர் ஷாட் பண்ண உடனே ட்ரீட் வைக்கிறேன்னா பார்ல, அதான் வேறையா? அதுக்காக தான் எல்லாம் வெயிட்டிங். சரி. ஆமா நீ எங்க இந்த பக்கம்? சும்மா இப்படிக்கா வந்தேன், சரி அதான் பாத்துட்டு போலான்னு. ஹேய் ஜூட் என்னடா ஒட்டுக்கிட்டு இருக்கீங்களா? எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே இருப்பீங்க? எத்தனை நாள் தான் ட்ரீட்லயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க? ஃபிகரை செட் பண்ணாமா, கரெக்ட் பண்ணாமா, போன்ல கடலையை போட்டாமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு ஏன்டா அப்படி இந்த வயசுலயும்? நான் உனக்கு சொல்றேன் கேக்குறியா? சில விஷயங்களை தியரிட்டிக்கலா கேட்கறத விட பிராக்டிக்கலா பண்ணாதான் நல்லா இருக்கும். என்ன மண்டையில ஏறிச்சா இல்லையா? கோயில் மடு மாதிரி தலையை மட்டும் ஆட்டு போ. என்ன மச்சான் இவன்லாம் டயலாக் பேசுறான்? டைம் வேற ஆயிப்போச்சு, இன்னும் எவனுமே வரலையே. சரி, நம்மளுக்குன்னு ஒரு இழிச்சவன் சிக்காமலே போயிடுவான். எவனும் வர மாதிரி இருக்கு. கிடைச்சிட்டான் இழிச்சவன். சார் லிஃப்ட் சார், லிஃப்ட் சார். சார் அர்ஜென்ட்டா கொஞ்சம் போகணும். அர்ஜென்ட்னா ரெஸ்ட் ரூம் போக வேண்டியது தானே? அருள் நீங்களா? எங்க போனோம்? அடையார் போனோம். அர்ஜென்ட் நீங்க ஏறு ஏறு. டைம் வேற ஆயிடுச்சு பாஸ், கொஞ்சம் சீக்கிரமா போங்க பாஸ். ஓகே ஓகே கிளம்பலாம் கிளம்பலாம். அடையார்ல என்ன வேலையா போறீங்க? ஒன்றும் இல்லை பாஸ், இங்கே ஃப்ரெண்டு ஒருத்தனை அட்மிட் பண்ணியிருக்காங்க அடையார் ஹாஸ்பிட்டலில். சரி அதனால தான் அவனை பார்க்க தான் இப்போ நான் போயின்னு இருக்கேன். என்ன பிரச்சனை அவருக்கு? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை பாஸ். ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு. ஓ. நேற்று இந்த மாதிரி தான் பைக்கில் போயிருக்கான். பைக்கில் போயின்னு இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கான், அப்படியே செல்ஃபோன் பேசிட்டு போயிருக்கான். அப்படியே இப்போ இதில் வந்த வண்டியில் இடிச்சு அதான் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. பாஸ் நீங்கள் எதுவும் அந்த மாதிரி எதுவும் செல்ஃபோன் எதுவும் யூஸ் பண்ணி பாஸ்? உங்களை தான் பாஸ். டேய் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு தான்டா சொன்னேன், விட்டா அங்கே போய் அட்மிட் பண்ணுற அளவுக்கு ஆகிட்டேன். டேய் வண்டி எங்கே கொண்டு போய் பார்க் பண்ணி வச்சு வரும்போது இங்கே ஒருத்தன் விழுந்து கிடக்குறானே, அவனை ஹெல்ப் பண்ணுறது விட்டுட்டு அங்கே என்ன தேடினுங்கிறான். டேய் சரி சரி நான் அப்புறம் பேசுறேன். அடா பாவி, இவ்வளோ நேரம் கொட்டியிருந்தா செல்ஃபோன் இல்லையா? நான் இங்கே இவ்வளோ கத்திங்கிறேன், நீ அங்கே செல்ஃபோன் ஒன்றுங்கிறாடா. ரணகாலத்துலேயும் உனக்கு கிளுகிளுப்பு. சரி வாங்க பாஸ், கூட்டம் கூட்டத்தில் கிளம்பிடலாம். சொல்றா. மழையில தான் நின்றுட்டு இருக்கேன். விளைவுல கண்டிப்பா வீட்டுக்கு வருவேன். ஏய் நிஜமாடா? வெளியே எங்க போலாம், எங்கன்னு மட்டும் பாரு. ஒரு நிமிஷம் பேட்டரி ஓடிச்சு. மச்சான் சார்ஜரை பாத்தியா? டேய் உன்னதான்டா, சார்ஜர் பாத்தியா இல்லையா? சார்ஜர் பாத்தியாடா? How do I know, Captain? சரி பத்துக்கு ட்ரை பண்ணுவோம். மீட்டிங்ல போது யாரோட போட்டு பேசிட்டு இருக்கான் அவன்? சுவிட்ச் ஆஃப் வேற. போன் என்ன இன்னும் காலையே காணோம். பாஸ்கர், டே முக்கராஜா,
பத்து இந்த வாட்ச் அகிலனோடதாச்சே. அது எப்படி இங்க வந்தது? அப்படின்னா அவன் இவ்வளவு நேரம் இங்கேயே இருந்தான். அப்ப இதெல்லாம் ஆமா, நீ அதிகமா செல்போன் யூஸ் பண்ணிட்டு இருந்த, மாத்தணும்னு நினைச்சோம். அதுக்கு நாங்க போட்ட செட்டப். இத நேர்லயே சொல்லிருக்கலாமேடா. அதுக்கெல்லாம் எதுக்குடா டிராமா எல்லாம் போட்டு பில்டப் பண்ணிட்டீங்க? அதுல சில விஷயங்களை தியரிட்டிக்கலா கேட்கறத விட பிராக்டிக்கலா பண்ணா நல்லா இருக்கும்டா. எனக்கே வாடா. அதுல இப்பெல்லாம் அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடக்குது. அதனால நீ செல்போன் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்க. ஆக்சிடென்டா? ஹே, எங்களுக்கு தெரியாது நினைச்சியா? தெரிஞ்சுதான் இந்த செட்டப்பே போட்டோம். விடுறா விடுறா. ஆமா, இந்த மொக்கராஜ் எங்க போனா? மச்சான், பேசிக்கலி மொபைல் இஸ். நிறுத்து. அது எப்படி மச்சான் முடிஞ்சு போன கல்யாணமா கரெக்டா பார்த்து மோல் அடிக்க போற? இவனை முச்சடி வேண்டா. டேய் டேய், ஐயோ டேய் டேய், ஒதுங்கிரா. டேய் டேய், ஐயோ டேய் டேய், ரவுண்ட் கட்டிட்டாங்களே. ஐயோ